Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போறோம். அதுதான் காடை முட்டை ரோஸ்ட். இந்த காடை முட்டை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடையிலயும் கிடைக்கும். இந்த மாதிரி பேக்ல 12 eggs இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 60 rupees. இப்போ இந்த காடை முட்டையை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். நான் இதை நல்லா வேக வச்சிருவோம். இது 5 நிமிஷத்திலேயே இந்த முட்டை நல்லா வெந்துரும். இப்போ நம்ம இதை தோலை உரிச்சிடலாம். பிராய்லர் கோழி முட்டை வந்து பெருசாக இருக்கும், இந்த காடை முட்டை வந்து சின்ன சைஸாக இருக்கும். அது மட்டும் தான், மிச்சபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அடுப்பில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சோன்னு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம் 1 மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு தேவையான அளவு. பச்சை மிளகா 2 பாதியா கட் பண்ணி போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ அதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இந்த காடை முட்டையை இதில் போட்டுடலாம். மசாலாவும் அந்த முட்டையும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நம்மளோட காடை எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, குயிக்காக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். வீட்டில் எதுவும் சப்பாத்திக்கு தொட்டுக்க இல்லைன்னா நம்ம இந்த காடை எக் ரோஸ்ட்டை டக்குன்னு பண்ணிடலாம். இந்த காடை எக்கில் வந்து இந்த காடை முட்டையில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. விட்டமின் டி, விட்டமின் ஏ, இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இதோட பயன்கள் வந்து அவ்வளோ தெரியலை. இப்போ தான் சில பேருங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.